நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்காக 2 அதிரடியான ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களுக்காக இப்போ வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. ஆல்ரெடி அதில் ஒருத்தர் நம்ம சிஎஸ்கே ட்ரெயிலையும் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ஓப்பனிங்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. யார் அந்த வீரர்கள், இவங்களுக்காக நம்ம சிஎஸ்கே போகிறதுக்கான காரணம் என்ன, இவங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கே என்னென்ன சம்பவத்தை பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ருத்ராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. யாருக்கு எதிராக கொடுத்துருக்காரு, இப்போதைக்கு அவரோட பேட்டிங் எப்படி இருக்குது, இதை பற்றியும் நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீமுக்காக விளையாட போகிறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை அவரே வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன அப்டேட்டு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கணும்னா லைக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம சஞ்சு சிஎஸ்கேக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிற எக்கச்சக்கமான டவுட் எல்லாருக்குமே வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அப்பப்போ நம்ம சஞ்சு எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், எல்லாம் கூட தாண்டுற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அப்போவுமே நம்ம முடிவு பண்ணிட்டோம் சிஎஸ்கேக்கு வரப்போறாருன்னு. சில காரணமாக நம்ம சிஎஸ்கே சஞ்சுவோட ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஆர்ஆர் வந்து அந்த மாதிரி ரிக்வஸ்ட்டை வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் சிஎஸ்கே டீமுக்காக சஞ்சு விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம சஞ்சுவே தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து வச்சிருக்காரு. நம்ம ருத்துவா இருக்கட்டும், சஞ்சுவா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் இணைஞ்சு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 5 டிராஃபி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் நம்ம சஞ்சு கேரளா டீமுக்கும், நம்ம ருத்ராஜா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டீமுக்காகவும் வந்து விளையாண்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் 2 பேருமே எடுத்த ஃபோட்டோவை இப்போ வந்து பகிர்ந்துருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சு கன்ஃபார்மாக சிஎஸ்கேக்கு வர போகிறாரு. அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சஞ்சு வந்து இந்த ஸ்டோரி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ். அடுத்து நம்ம ருத்ராஜை பார்த்தலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மாஸ் கம்பேக்கு இந்திய அணிலையும் இவரை வந்து ஓரம் கட்டியிருந்தாங்க ஃபார்ம் அவுட் காரணமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபியில் மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் கேரளா டீமுக்கு எதிராக தான் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை பறி கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம மகாராஷ்டிரா டீமுக்காக தனி ஆளாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு அதிரடியான சதத்தை வந்து அடிச்சிருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 ரன் வித்தியாசத்தில் வந்து அவுட் ஆகியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ருத்துவோட கம்பேக்கை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா தனியாளாக இருந்து தன்னோட டீமை வந்து தாங்கி பிடிச்சிருந்தார். 2வது இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு அரசதத்தையும் வந்து கடந்திருந்தார் நம்ம ருத்து. ஸோ இப்போதைக்கு ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. இதுவே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் பெருசாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ருத்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதே கம்பேக்கை தொடர்ந்து கொடுத்தாரு அப்படின்னா இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்காக டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற வீரர்களை பார்த்துடலாம். முதல் வீரராக பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்வி ஷா. ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் சிஎஸ்கே டீம் இவரை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. நம்ம சிஎஸ்கேவே இவரை பற்றி பெருசாக வந்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அப்போவே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நடத்தின ட்ரையல் கேம்பில் இவரை வந்து பார்த்ததான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதிரடியான ஆட்டத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ்லையும் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஃபிட்னஸ் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நல்ல ஃபிட்னஸ்லேயும் ஒரு நல்ல ஃபார்ம்லேயும் வந்து இருக்கார். இவருக்காக சிஎஸ்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா டீமில் ருத்ராஜா இருக்கட்டும், பிருத்வி ஷாவாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பிருத்வி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை டீமுக்காக வந்து ஆடி கொடுத்துட்டு இருந்தார் டொமஸ்டிக் மேட்சில். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா டீமுக்காக வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் நம்ம ருத்ராஜ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓப்பனிங்கில் அதிரடியான கம்பேக்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பிருத்வியை வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2வது வீரராக ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ஆடி கொடுத்தா நம்ம ஃபாப்பை சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு டெல்லி டீம் வந்து இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்மாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி பிளேயர் வந்து கன்ஃபார்மாக தேவை. ஏன்னா ஓப்பனிங் பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் அப்படின்னு 2லையுமே மாஸ் காட்டியிருக்காரு ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஆல்ரெடி ஆக்ஷன்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க ஃபார்ம்லாம் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. அதுக்கான ப்ராசஸையும் நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆக்ஷனில் இந்த 2 பேரை சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து செட் ஆயிடுவாங்க. ஸோ ஆயுஷ் மாத்திரே அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் சிறப்பாக வந்து செயல்படுவாங்க. இவங்க 2 பேரையுமே நம்ம சிஎஸ்கே எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா குறைவான ப்ரைஸில் தான் வந்து போக போகிறாங்க. ஃபாப்பாக இருக்கட்டும், பிருத்திவா இருக்கட்டும், இப்போதைக்கு நிறைய மேட்சஸ் வந்து ஆடலை. ஸோ சிஎஸ்கே கன்ஃபார்மாக ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், எந்த ஒரு ஃபைட்டுமே இல்லாமல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் இந்த 2 பேர்த்தில் யாரை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இவங்கள தவிர வேறு யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.